எப்படியாவது மித்ரா சாருக்கும் லக்ஷ்மிக்கும் உண்மையை சொல்லி ஆகணும். டேய், அவன் மனிஷா மேடம் வீட்டுக்கு தான் வருவான். நாம இங்கேயே காத்துக்கிட்டு இருப்போம். டேய், அவன் இங்க தான்டா இருக்கான். வா போலாம். எங்கடா போயிருப்பான்? ஆனா அவன் எங்க போயிருந்தாலும் கடைசியா அந்த வீட்டுக்கு தானே வரணும். வா, அங்கேயே போய் வெயிட் பண்ணலாம். அம்மா, என்ன ஜுன்னு? சித்தப்பா ஏமா இன்னும் வரவே இல்ல? வருவாரு ஜுன்னு. எப்பமா வருவாரு? நேத்து வந்து ட்ரெஸ்ஸ கொடுத்துட்டு போயிட்டாரு. இன்னைக்கு வந்து பர்த்டே விஷயத்த சொல்லிட்டு போகணும்ல. கண்டிப்பா வந்து சொல்லுவாரு. இப்பவே அவர் வந்திருக்கணும். அவர் வேலையா இருப்பாருன்னு நினைக்கிறேன். என்னை விட சித்தப்பாவுக்கு வேலை தான் முக்கியமாமா. ஒரு தடவை ஃபோன் பண்ணுங்கம்மா. நான் கோச்சுக்கிட்டேன்னு கூட சொல்லுங்க. சரி. டோன்ட் மிஸ் இட். ஓகே, நான் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன். தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ. யார் நீங்க? சார், அது வந்து நாங்க சார் அது வந்து சார் நாங்க வந்து சார், என் வீட்டு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சார் அது நாங்க மித்ரா, என்னாச்சு? இவ்ளோ ஃபாஸ்டா எங்க போயிட்டு இருக்க? யாரோ 2 பேர் வீட்டுக்கு வெளியே சந்தேகப்படுற மாதிரி நிக்கிறாங்க. சந்தேகப்படுற மாதிரியா? அதனால தான் பார்க்கறதுக்கு போறேன். டேய், மனிஷா மேடம் உடைய ஆளுங்கன்னு அந்த சார்ட்ட சொல்லலாம்ல. நாம இங்க இருக்கோங்கிற விஷயம் மேடம்க்கு தெரியாது. யாரா இருக்கும்? அதான் எனக்கு ஒன்றும் புரியல. வாங்க போய் பார்க்கலாம். வா. இவங்க நம்மாளுங்க தானே? இங்க என்ன செய்யறாங்க? இவங்க இங்க என்ன செய்றீங்கன்னு கேட்டா ஏன் இவங்க தயங்கி நிக்கிறாங்க? யார் இவங்க? இவங்க நம்ம ஆளுங்க தான் மித்ரா. நம்ம ஆளுங்களா? எனக்கு தெரிஞ்சவங்க தான். இங்க என்ன செய்யறாங்க? அது வந்து ஈவினிங் நம்ம வீட்ல பார்ட்டி இருக்குல்ல, அதுக்காக செக்யூரிட்டிஸா கூப்பிட்டு இருந்தேன். அதுக்கு தான் பவுன்சர்ஸ் இருக்காங்கல்ல. இவங்க கூட பவுன்சர்ஸ் தான் மித்ரா. அப்போ யூனிஃபார்ம் போட்டு வரல? ஐயோ, அது நான் ஃபோன் பண்ணி சீக்கிரமா வாங்கன்னு சொல்லிட்டேன். அதான் சீக்கிரமா வந்துட்டாங்க போல. யூனிஃபார்ம்ஸையும் மறந்துட்டாங்க. பார்ட்டி ஈவினிங் தானே, இவங்களை இப்போ எதுக்கு வர சொன்ன? அது வந்து கொஞ்சம் முன்னாடி வந்தா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் தான். நீ வேணா உள்ள போ மித்ரா, நான் பேசிட்டு வந்துடுறேன். கடவுளோட தயவால அன்னைக்கு பூஜையில நீங்க என் பக்கத்துல உட்கார்ந்தீங்க. அதே மாதிரி இன்னைக்கு ஈவினிங் நடக்க போற பர்த்டே ஃபங்க்ஷன்லயும் பசங்க கேக் கட் பண்ணும்போது நான் உங்க பக்கத்துல இருக்கணுங்க. எதுக்கு? நீ என்னோட மனைவின்னு எல்லாருக்கும் தெரியறதுக்காகவா? இல்லங்க, நீங்க ஜுன்னுவோட அப்பான்னு
முதல் தடவை எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்க. ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுற. நான் பசங்களுக்காக தாங்க கேக்குறேன். அந்த பசங்களை பணையமா வச்சுக்கிட்டு என்னோட மனைவியா நீ உன் இடத்த காப்பாத்திட்டு இருக்க, கரெக்டா? நீங்க தான் அவன் அப்பா அண்ணன். ஜுன்னு அவன் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டாங்க. ஃபங்க்ஷன்ல லக்கி பக்கத்துல நீங்க, உங்க பக்கத்துல நானும் இருக்கணும்னு ஜுன்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. அது அவனோட ஆசையா இல்ல உன்னோட ஆசையா? இந்த மாதிரி நீ இன்னும் எத்தனை தடவை என்னை ஏமாத்த போற? அன்னைக்கு நீ அந்த பிரவீன் மிட்டல் கூட சேர்ந்து என் முதுகுல குத்துனப்பவே என் மனசு உடைஞ்சு போச்சு. என்கிட்ட எதுவும் சொல்லாம நீ போனப்ப மீதி இருந்த அந்த பாதி பாசமும் உடைஞ்சு போயிருச்சு. நீ உயிரோட இருந்தும் கூட நான் என்ன ஆனா எப்படி இருக்கேன்னு நீ கண்டுக்கவே இல்லை. அதுவும் இல்லாம பேரை மாத்திக்கிட்டு நீ வேற ஒரு பொண்ணு மாதிரி நடிச்சிட்டு இருந்திருக்க. இன்னும் ஏதோ மிச்சம் இருக்குன்னு பிரம்மையில இந்த வீட்டுல இருந்துட்டு இருக்க. அது நீ உனக்கு கிடைக்காதுன்னு எவ்வளவு சீக்கிரம் நீ தெரிஞ்சுக்கிறியோ உனக்கு அவ்வளோ நல்லது. பசங்களுக்காக தான் நான் கேக்குறேங்க. நான் லக்ஷ்மியா கேட்கல, ஒரு தாயா நான் கேக்குறேங்க. நீ ஜுன்னுக்கு மட்டும்தான் தாய். லக்கி என்னோட பொண்ணு. பசங்கன்னு சொல்லி 2 பேரையும் சேர்க்காத. சரி ஓகேங்க. லக்கி உங்களோட பொண்ணு, ஜுன்னு என்னோட பையன். அவங்களுக்காக நான் கேக்குறேங்க. இந்த ஒரு தடவை முடியாதுன்னு சொல்லாதீங்க. உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேங்க. நான் கேட்டா நீங்க முடியாதுன்னு சொல்ல மாட்டீங்கன்ற ஆசையில நான் கேக்குறேன். எப்போ என்னை கஷ்டப்படுத்துறதான உன் வேலை. உன்னால நான் எல்லாத்தையுமே இழந்துட்டேன். இனிமே இழக்கிறதுக்கு என்ன இருக்கு? போ, உன் விருப்பப்படி செஞ்சுக்கோ. அது சரி, இப்ப மித்ரா ஒத்துக்கிட்டானா இல்லையா? அவனுக்கு விருப்பம் இல்லாம ஒத்துக்கிட்டான். அப்படின்னா ஈவினிங் ஃபங்க்ஷன்ல லக்ஷ்மி பக்கத்துல மித்ரா இருப்பானா? உன் விருப்பம்னு மித்ரா தான் சொல்லிட்டான்ல, அவ தான் இருப்பா. ச்சே, வெளிய போன ஒரு டென்ஷன், வீட்டுக்குள்ள வந்த ஒரு டென்ஷன். இன்னைக்கு ஃபுல்லா எந்த டென்ஷனே மாறி மாறி வரும். இல்ல ஆண்டி, பூஜையில நம்ம தோத்துட்டோம். ஃபங்க்ஷன்ல அப்படி ஆகக்கூடாது. ஈவினிங் மித்ரா பக்கத்துல லக்ஷ்மி இருக்க கூடாது. ஏதாவது ஒண்ணு செய்யலாம்.